வணக்கம். இன்றைக்கி விஜய் டைரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, சங்கரங்கோயில் பக்கத்தில் செவல்குளம் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு அருமையான மாடை வந்து கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட நம்ம மாடு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அழகான பெண் கண்டை போட்டிருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கஸ்டமரை வந்து இப்போ க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மாடுகள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு கஸ்டமரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம சொன்னதுலேருந்தே மாடு வந்து நல்ல கறவை கூடுதலாக கறக்குது அப்படிங்கூடிய விஷயத்தால் நம்ம புதுசாக ஒரு கஸ்டமரை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மாட்டை வந்து கன்றுக்குட்டியை வந்து பிடிச்சிருக்கிறது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பால் கறக்கக்கூடிய பால்கார அண்ணன். அவங்களுமே இந்த மாடு வாங்குறதுக்கு அவங்க கூட வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அண்ணன் அக்கா அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஃபார்ம் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் மாடு பிடிச்சிருந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து மாடு பிடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்த மாடு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டும் பெண் கண்டுங்கிறதால ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. மாடு எல்லாமே சூப்பராக இருக்குது, இன்னொரு மாடு பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் தாங்கக்கூடிய மாடுகளில் நல்ல கறவைனக்கு திறன் இருக்கக்கூடிய மாடாக கொடுத்ததால தான் நம்மளை தேடி அவங்க வந்திருக்காங்க. சரியா, ஃபேமிலியோடு வந்து நம்மகிட்ட மாடு வாங்கினாங்க. அதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு வளர்த்தது மூலம் அண்ணனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டு கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து புதுசாக ஒரு பண்ணை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அவங்க மனசுக்கு ஏற்றால இன்னும் பண்ணை மேலும் மேலும் பெருகணும்னு நம்ம சந்தோஷமாக வாழ்த்தி கொடுத்த மாதிரி கண்டிப்பாக அமையும். சரியா, இதை மாதிரி உங்களுக்கு மாடுகள் வேணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பரை பார்த்து கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து மட்டும் மாடு வாங்கிட்டு போங்கங்கிறதான் சொல்கிறோம். என்னென்னா, அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா மாடு வாங்கும்போது ஒரு விஷயம் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. நம்ம மாடு வாங்கி ரொம்ப ஏமாந்துட்டோம், இந்த மாடு எங்களுக்கு நல்ல முறையில் செட் ஆகிட்டுனா திரும்ப உங்களுக்கு நல்ல கஸ்டமரும் கொடுப்போம், மாடுமே திரும்ப வாங்க வருவோம்னு சொன்னாங்க. அது மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2 கறவை கூடின மாடு வந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க இன்னொரு ஆளுக்காக. அதுபடி அவங்களுக்கும் சிறப்பாக நம்ம செஞ்சு கொடுத்து தரமான வீடியோவாக நம்ம ஆன்லைனில் பதிவிடுவோம். சரியா, அது மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அக்கா அண்ணனும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம். இன்னும் 2 நாளில் அந்த கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வர்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து மாடுகள் ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணுற விதங்கிறது பார்த்திங்கன்னா இளம் மாடுகள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடி எல்லாமே விழுந்தால் தான் பெரும்பாலும் நம்ம கொடுக்குறது. கொடி இல்லாத மாடுகளை சொல்லி தான் நம்ம கொடுப்போம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தீவன முறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா செட் ஆகக்கூடிய மாடுகளை மட்டும்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா விதமான தட்பவெப்பநிலையும் தாங்குகிற மாடுகளை கொடுக்குறதால மட்டும்தான் நல்ல பேர்கள் நமக்கு கிடைக்கிது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. என்ன காரணம்னா, நமக்கு வந்து மாட்டை பொறுத்தவரையில் இந்த கேரண்டி அந்த கேரண்டி நிறையா விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல. பெரும்பாலும் நீங்களே பார்த்து உங்களுக்கு இஷ்டப்பட்டதை பார்த்து வாங்கிட்டு போங்க. மாடுகளை பொறுத்தவரையில் நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் உணவு முறை எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சா மட்டும்தான் நல்லா செட் ஆகுங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். பார்த்து வாங்கிட்டு போங்க. சரியா.